லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்து கன்னி ராசிக்காரர்களுடைய முயற்சியை சாதகப்படுத்துவதற்கான, அந்த முயற்சியை வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை தான் திட்டமிட்ட கணக்கு சரியா இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை கணக்கும் சரியா இருக்கும். ஆக திட்டமிட்ட கணக்கை கனகச்சிதமாக இதை நோக்கி நம்ம போறோம், இந்த இலக்கை நோக்கி வெற்றி வர போறோம், இது நம்ம கைக்கு கிடைக்க போகுதுன்னா முயற்சி செய்யலாம். இல்லைன்னு சொன்னா குரு பார்வை அப்படின்னாலே ஒண்ணு தீருது, ஒன்று நம்மளை விட்டு பிரச்சனைகள் போகுது, ஒரு புது வரவு நல்ல வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குது. ஏற்கனவே தொந்தரவாக இருக்கக்கூடிய விஷயங்களை தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நான் இது பண்ணுறேன், எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் இருக்கு, நான் இவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அல்லது இவங்கனால நான் சில முதலீடுகளை ஈர்க்கலாம்னு நினைக்கிறேன், அல்லது இவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம்னு நினைக்கிறேன். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன நன்மைகள்லாம் செய்ய காத்துட்டு இருக்கு, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குரு பகவானுடைய பெயர்ச்சி என்னைக்கு நடக்க இருக்கு சார்? கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் காத்துட்டு இருக்கு? பொதுவாக குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். இடையில சில மாதங்கள் அதிசாரம் அப்படி வக்ரகதியில அமைப்புகள்லாம் இருந்தாலும் கூட ஓராண்டுகள் என்பது குரு பகவானுடைய ஒரு பூரணமான நல்ல பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும். அதுல இந்த வருஷம் குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா உச்ச குருவா இருக்க போறார். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பூரணமான பலன் அது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்க போகுதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா கொடுக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, குரு பகவான் இருக்கிற அமைப்பு ஒன்று, அவருடைய பார்வை பலன்களால் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. அதுலேயும் உச்ச குரு பார்த்தா சும்மாவா இருப்பார், நிறைய நன்மைகளை கன்னி ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். குரு பார்வை அப்படின்னாலே ஒன்று தீருது, ஒன்று நம்மளை விட்டு பிரச்சனைகள் போகுது, ஒரு புது வரவு நல்ல வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குது, ஏற்கனவே தொந்தரவாக இருக்கக்கூடிய விஷயங்களை புரிய வைத்து நமக்கு சரி பண்ணி கொடுக்குது. மனஸ்தாபங்களில் இருப்பவர்கள் கூட புரிஞ்சுக்கிறாங்க நம்மளை. ஏன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பெர்ஃபெக்டா ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவங்களால அடுத்தபடி எடுத்து வைத்து போக முடியாது. அந்த கன்னிராசி புதனுடைய அம்சமா இருக்கிறதுனால அவங்கள பொறுத்தவரையும் ஒரு விஷயம் தடங்களாகி நிற்கிது அப்படின்னு சொன்னா, ஏன் நிற்கிது, எதுக்கு நிற்கிதுன்னு குழப்பப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அடுத்த கட்ட மூவுக்கு அவங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பெர்ஃபெக்ஷனை எப்பயுமே விரும்பக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ஷனான ஒரு அமைப்பை குரு கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். குழப்பமாக இருந்த மனநிலைக்கு ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கு குரு வர்றார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி நள்ளிரவு சரியாக 1:50 திங்கட்கிழமை அன்று மங்களகரமான அந்த வைகாசி மாசம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்தை விட்டு கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். அதுல ஒரு 3 மாதங்கள் நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கூட அந்த ஆண்டினுடைய அந்த 31 அக்டோபர் 2026 அதிசாரமா சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப ஜனவரி மாசம் 24ஆம் தேதியில உங்களுக்கு கடகத்துக்கே உச்சமாகி திரும்ப 6 மாதங்கள் அங்கேயே இருப்பார். அங்கே போய் வர்றது ஒரு குழப்பமா இருக்கும். அதிசார பயிற்சியை அந்த 3 மாதங்களுக்கு தனியாக பிரித்து நான் கொடுத்துறேன். மொத்தத்துல ஜூன் மாதத்துல 1ஆம் தேதியிலிருந்து உச்ச குருங்கிறத கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். அதுல கன்னிராசிக்கு லாபஸ்தானத்துல குரு உட்கார்றார் 11ஆம் இடத்துல. கன்னிக்கு குரு யாரு? 4-7 ஒரு கேந்திரத்திற்கு ஆதிபத்திய கிரகம். ஒரு கேந்திரத்துக்குரிய கிரகம் இப்போதைக்கு 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்துல இதுவரையும் இப்ப பார்த்துட்டு இருக்கிற நேரம் வரையும் அவங்களுக்கு மிதுனத்துல உட்கார்ந்து நிறைய கேந்திராதிபத்திய தோஷத்துல பிரச்சனைகளை குரு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். தொழில் இழப்பு, வேலையில பிரச்சனை, அதான் நம்ம சொல்ற மாதிரி ஒரு ஒழுங்கு இல்லாத நிலை. எல்லாமே இருக்குங்க, ஒரு ஒழுக்கமான ஒரு நேர்கோட்டில் இல்லை, குழப்பமாவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை குரு மாத்துவதற்கு தான் 11ஆம் இடத்துக்கு வர்றார். அப்ப அந்த 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துல இருக்கிற குரு உள்ள வரும் பொழுதே இவங்களுக்கு சில லாபகரமான அமைப்புகள் இவங்களுக்கு நடக்க இருக்கு. அதே போல தடைப்பட்ட காரியங்கள் தொடங்குறதற்கான முழு முயற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஏன்னு சொன்னா லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்து கன்னி ராசிக்காரர்களுடைய முயற்சியை சாதகப்படுத்துவதற்கான, அந்த முயற்சியை வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு குரு பகவானுடைய பயிற்சியாக
கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி என்பது அமைய இருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து இந்த 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும்? சுபகாரியங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? பொதுவா கன்னிராசிக்கு 3ஆம் இடம் என்பது விருச்சக வீடா வரும். அது வந்து செவ்வாயினுடைய ஆளுமைக்குட்பட்ட ஒரு வீடு அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல வந்து சந்திர பகவானும் நீச்சம் அடைகிறார் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்தை உச்சகுரு பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுடைய முயற்சிக்கு தகுந்த வாய்ப்புகள், முதல்ல வந்து வாய்ப்புகள் உருவாகணும். அந்த முயற்சி எடுக்கிறதுக்கே ஒரு இடம் உருவாகணும் நமக்கு. இதை நோக்கி நம்ம போறோம், இந்த இலக்கை நோக்கி வெற்றி பெற போறோம், இது நமக்கு கைக்கு கிடைக்க போகுதுன்னா முயற்சி செய்யலாம். இல்லைன்னு சொன்னா வெட்டி உழைப்பு அது வேஸ்டா போயிடும் இல்லையா? ஆக உங்களுடைய இலக்கு என்ன என்பதை தீர்மானித்து கொடுத்து அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை குரு பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுப்பார். அடுத்து வந்து 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர பாவகத்தை சொல்லக்கூடிய இடம். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிறப்புகளுக்கு, உடன்பிறப்புகளுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நிவர்த்தி பெறும். இவங்கனால அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும், அவங்கனால இவங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும். ஆக அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து 3ஆம் இடம் தான் ஒரு மீடியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இவங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது. ஏன்னா கன்னிராசி என்பது புதனுடைய அம்சம் இருக்கு. அந்த புதன்னா ஒரு பேசுறது, புதன்னா கம்யூனிகேட் பண்றது, புதன்னா கணக்கன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை தான் திட்டமிட்ட கணக்கு சரியா இருந்தா தான் அவங்க வாழ்க்கை கணக்கும் சரியா இருக்கும். ஆக திட்டமிட்ட கணக்கை கனகச்சிதமாக முடிச்சு கொடுக்கக்கூடிய வேலையை இந்த 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் நிச்சயமா கன்னிராசிக்காரங்களுக்கு செய்வார். அடுத்து குருவினுடைய பார்வை பதியக்கூடிய இடம் கன்னிக்கு மிக அற்புதமான இடம். அந்த பார்வையினால கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய புதிய அமைப்புகள் மாற இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி என்ன சார் மாற இருக்கு? எந்த பார்வை பார்க்கிறார்? புதிய விஷயங்கள், அதாவது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த மகரத்தை வந்து குரு பகவான் வந்து பார்ப்பார். அது ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல என்ன இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, ராசிக்கு அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறது மட்டும் இல்லாம இந்த 5ஆம் இட அதிபதியையும் குரு பார்க்கிறார். அதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 5ஆம் இடங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம். அந்த குரு அப்படி வந்துட்டாலே பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலங்கள் அந்த இடத்துல கிடைக்கும். குழந்தைகளுக்கு 5ஆம் இடங்கிறது புத்திர பாவகத்தை சொல்லக்கூடிய இடம். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சுபகாரியங்கள்லாம் வீட்டில் நடக்கும். அதே போல படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் என்பதை நீங்க உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும். கன்னி ராசிக்காரர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு குதூகலமான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணியத்தை பார்க்கறனால இது ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு, பூர்வ ஜென்ம நல்ல விஷயங்கள் அதெல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு நட்பா இவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த நட்புனால உயர்வு பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகும். ஏன்னா அது லாபத்துல குரு உட்கார்ந்து பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறாரு. பூர்வ புண்ணியாதிபதியை பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ராசிக்கு 7லே சனி பகவான் உட்கார்ந்து ராசியை பார்க்கும் பொழுது கண்டக சனி அப்படின்னு சொல்றாங்க. கண்டக சனி அப்படின்னு சொன்னா எதிர்பாராத விபத்துகள் மட்டும் இல்லாது ராசிக்கு 7ஆம் இடம் சமசப்தமமான இடமா இருக்கனால பார்ட்னர்ஷிப், அது பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், அல்லது நீங்க காதல் பண்றீங்க அவர் ஒரு பார்ட்னர். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் சில பிணக்குகள் வந்து 7ல இருக்கக்கூடிய சனி பகவானால கன்னிராசிக்கு ஏற்பட்டது. அப்ப 5ஆம் இடங்கிற மனம் புத்தி ஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனாலையும் அந்த பார்ட்னர் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலையும் 2 பேருக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி ஒரு சுபபலன் அந்த இடத்துல நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல அந்த சுபபலனை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வரும்போது வீட்டுல கல்யாணம் நடக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுபகாரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அது ஏன்னா 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த பாக்கியமும் கன்னிக்கு உண்டு. அந்த திருமண பாக்கிய அமைப்பு உண்டு. திருமணத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஓரளவு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத விபத்துகள் கண்டங்களை சந்திக்க இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான உச்சகுரு பார்க்கறதுனால நிறைய நன்மைகள் இவங்களுக்கு இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறமா முதியவர்களுக்கு எப்படி இருக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அதே மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? அதாவது முதுமையில இருப்பவங்களுக்கு பெரிய பயம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடம் தான் வந்து நோயை குறிகாட்டக்கூடிய இடம். பெரிய நம்ம வந்து நோய்வாய்ப்பட்டு இன்னொருத்தர் பார்த்துக்க வேண்டிய நிர்பந்தத்துல சிக்கிடுவோமா அப்படின்னு கன்னிராசிக்காரங்க. 6க்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால நோய்க்கு தீர்வு கிடைக்குது. இந்த இடத்துல அறுவை சிகிச்சைகள் இல்லாம ஒரு உணவு முறைகளே நாங்கள் சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற ஒரு அமைப்புகள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல இந்த வைத்திய முறை எடுத்துக்கலாமா, அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உணவே சிறந்த மருந்து. அது சரிப்பதற்கு அதுக்கு உண்டான சூழல்கள் எல்லாத்தையுமே அந்த குரு வந்து உங்களுக்கு பார்வை பலனான உடல் ஆரோக்கியத்தை சரிபடுத்துறார். அடுத்து வந்து அரசியலை பொறுத்தவரையும் 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இவங்களுக்கு ஒரு விரிவாக்கப்படுது.
இவங்களெல்லாம் இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சது போக இன்னும் நிறைய பேருக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு. அப்ப என்ன கிடைக்கும்? பதவிகள் கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அடுத்து தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நான் இது பண்றேன், எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம இருக்கு, நான் இவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அல்லது இவங்கனால நான் சில முதலீடுகளை ஈர்க்கலாம்னு நினைக்கிறேன், அல்லது இவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம்னு நினைக்கிறேன், அல்லது ஏற்கனவே எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இருந்தாங்க, அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால பாதியிலே நின்றுகிட்டு இருக்கு, அவங்க பதிலே சொல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய தொய்வுகள் என்பது இந்த குரு பார்வைப்படுறதுனால, 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இமிடியேட்டா அது சரியாகும். பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் பாதியில நின்னது சரியாகும், குடுக்கல் வாங்கல்கள் பாதியில நின்னது சரியாகும். உங்களுக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொன்னவங்க மனமும் வந்து செய்வாங்க. ஒரு சப்போர்ட் சிஸ்டம் என்பது கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில் விஷயத்துல அமையும். ஆக அந்த சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சிட்டாலே கன்னிராசிக்காரங்க அடுத்த இலக்கை நோக்கி போவாங்க. வாய் வார்த்தைகளில் இல்லாம அது செயலாக்கத்துக்கு கொண்டுட்டு வர வேலையை குரு பகவான் நிச்சயம் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்ப்பார். அப்ப இந்த வாயில வடை சுடுற வேலை நின்று போயிடும். கன்னிராசிக்காரங்களுக்கு ஜெயமாகக்கூடிய ஒரு காரியம் என்பது அவங்களுக்கு நிச்சயம் நடக்கும். கன்னிராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் போது செய்ய வேண்டிய வழிபாடு என்ன சார்? கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி கடக வீட்டுல உச்சம் பெற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. பொதுவா குரு பகவானுடைய பார்வையினால தான் கன்னிராசிக்கு நிறைய விசேஷங்கள் நடக்கும். ஏன்னா கன்னிராசிக்கு குரு பகவான் ஆகாத கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதன், சுக்கிரன், சனி இவர்கள் எல்லாம் யோகமாகவும் குரு பாவராகவும் செயல்படுன்னு சொல்லுவாங்க. லக்னம் மாறுதலாக இருந்தா கன்னிராசி விதிவிலக்குக்கு உட்பட்டது. ராசி கன்னி, லக்னம் வேறையா இருந்தா பலன்கள் மாறுபடும் இல்லையா? ஆக ஒரு வழிபாடு என்பது லக்னத்தை பொறுத்தும் ராசியை பொறுத்து தான் நம்ம தேர்வு செய்யறோம். அது பொது வழிபாடு அப்படின்றது கன்னிராசிக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த நேரத்துல சந்திரன் வீட்டுல இருக்கனால அம்பாள் வழிபாடு, அதுலயும் பௌர்ணமி காலங்கள்ல அம்பாளை பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த அம்பாளாக இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க மனமுகந்து வழிபாடு செய்யணும். திருக்கடையூர் அபிராமி அம்மனை போய் வாய்ப்பு கிடைப்பவர்கள் தரிசனம் செய்யணும். வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே அபிராமி அந்தாதியை கன்னிராசிக்காரங்க தினசரி சொல்லி கேட்டு வரணும். அதே போல கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை பச்சை நிற பொருட்கள், காய்கறிகளை எளியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் தர்மமாக கொடுத்து வருவது, அவங்கள ஆசிரமங்கள்ல இருக்கவங்கள கவனிச்சு வர்றது கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி பூரண அனுகூலத்தை கொடுக்கும். ஏன்னு சொன்னா ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியையும் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானையும் உச்சகுரு பார்ப்பார். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பார். அதே போல உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை உங்களுக்கு குரு பகவான் பார்க்கிறார். ராசிக்கு 5ஆம் இடம் மகரத்தை சனி பகவானுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்ப பூர்வ புண்ணிய பலனால சில தான தர்மங்களை செய்வதன் மூலியமாக புதிய நட்புகளும், புதிய உறவுகளும், புதிய கான்டாக்ட் இவங்களுக்கு கிடைத்து அது ரீதியான ஒரு வளர்ச்சி கன்னிராசிக்கு நிச்சயமா கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இவங்க நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே நடக்கட்டும். தொடர்ச்சியாக அடுத்த ராசியான துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, கன்னிராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான 2026 குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான குரு பயிற்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.